சுவையான கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்குனது ஒரு 8 சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் பொடி பொடியாக அறுத்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வணக்குங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 600 ml தண்ணி ஊற்றணும். அதை போட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் உப்பு லைட்டாக அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு சேர்த்துட்டு மாவை போட்டு நல்லா கிளறுங்க. மாவு நல்லா வெந்து கெட்டியாக வந்ததும் ஆவியில் வேக வைக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றி அது மேலே துணி ஒன்று போட்டுட்டு அது கொழுக்கட்டையை அது உங்களுக்கு எப்படி எந்த ஷேப்பில் வேணுமோ அதே நல்லா மாவை பிடிச்சி வைங்க. எல்லா மாவும் முடித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு இதை எடுத்திங்கன்னா சுவையான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.